ஹைடா ஃபோர்ஸ் மேரேஜ். ஓகே, பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஜிகே இந்த டைம் கோமா ஜம்மனை தேடி வீட்டுக்கு போனா ஜம்மன் அங்கே இல்லை. ஜிகிக்கு ஜம்மன் அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கப்போ அவங்க டீ இங்கே ஜம்மன் இல்லை, எதுக்கு இப்போ நீ வந்து கத்திட்டு இருக்க? உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பமே கிடையாது. என்கிட்ட பேசாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லதோ தள்ளுங்க அப்படின்னு ஷோல்டர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் ஸ்ட்ரீட்டா வீட்டுக்குள்ள வரான். ஜம்மன் அம்மா டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து இவனை பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு கத்த கார்ட்ஸ்லாம் வந்து ஜேகேவை குடிக்கிற மாதிரி பார்த்தா ஜேகே எல்லாரையும் அடிச்சா புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரீட்டா உள்ள வரான். டி ஜமான் எங்கடா இருக்க டேஷ் அப்படின்னு உள்ள இருக்க திங்ஸை தள்ளி விட மேல இருந்து அங்கிள் எட்டி பாக்குறாரு. நீங்க இருக்கீங்களா? எங்க உங்க பையன் ஜங்குக், உனக்கு என்ன ஆச்சு? நான் உங்க பையன் எங்கன்னு கேட்டேன். யாரு கேட்குற? உனக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர, இங்க வா அப்படின்னு கீழே இறங்கிட்டே பார்த்துட்டே வர அக்கேன்னு ஒரு டேபிளை தள்ளி விட்டுட்டு கிட்ட பாசம் கொண்டாடுவோம். பேசுவோம். நான் வரல, ஜம்மனை பார்க்கணும். ஜம்மன் அங்க ஜம்மனா ஏண்டா உனக்கு அவனை பிடிக்கவே மாட்டேங்குதா? ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஜம்மன் எங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு இன்னொரு பிடிச்சி தள்ளி விட பொறுக்கி பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள வந்தோம், எங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவனை வந்து புடிச்சிட்டு போட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்ணுங்க, புடிச்சிட்டு போனா உங்க பையனை தான் புடிச்சிட்டு போனோம். அவன் பண்ற வேலைக்கு ஜம்மன் வல்ல வாடா அப்படிங்கிற மாதிரி கத்த அங்குளும் பேச ட்ரை பண்றாரு. முடியல, இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒரு ரூமா தேடிக்கிட்டே இருக்கான். எந்த ரூம்லயும் இல்ல. எங்க போயிருப்பான்? கம்பெனி உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வெளியே போக இந்த டைம் அங்கிள் போன் எடுத்து வீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜேகே அம்மனை தேடி கத்திட்டு இருக்கான். வேற அங்க போயிட்டு இருக்கியா? என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கூட தெரியலடா, ரெண்டு பேரையும் நான் எப்படி காம் பண்றதுன்னு தெரியல. எங்க இருக்க வி கேட்டு சொல்லிட்டு இருக்க. வி நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணி இருந்திருப்பான். நெக்ஸ்ட் ஜேகே அம்மனை தேடி ஆஃபீஸ் போனா. அவன் ஆஃபீஸ் போலியே, ஆஃபீஸ்ல யாரும் இல்லை. அங்கிள் கூட போயிட்டு நட முடியல அப்படி சொல்லிட்டு பாதியிலே வந்துட்டு பாரு. ஜமானா கூட கூப்பிடல, பிகாஸ் அவனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் விட்டுட்டாரு. ரியா கூட இருக்கான் போல. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் விட்டுட்டாரு. ஜமனை கண்டுக்கல. ஆஃபீஸ் போனா யாரும் இல்லை. ரிட்டர்ன் வரும்போது ஜமன்காரு ரோட்ல பாக்குறான். அந்த செகண்ட் அவன் ஃபாலோ பண்ணி வர டிராஃபிக் இந்த பக்கம் போறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டான். அவனும் வர கொஞ்ச தூரம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டான். தேடி கண்டுபிடிச்சு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஜமன் ரியாவை கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டான். ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். வெளில வரும்போது சுகா என்னாச்சு, இப்போ ஓகே தானே அப்படி கேட்க சுகாவும் சொல்றான். ஆச்சா இது போலலாம் இருக்கு அப்படி சொல்ல பின்னாடி இருந்து ஜேக்கி கேட்டாச்சு. அங்கேயும் ஃபைட்டு, ரெண்டு பேருக்கும் சுகா தான் பிரிச்சு விட்டுருப்பான். நெக்ஸ்ட் ரித்தி கால் பண்ணிட்டே இருக்க எங்க சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரித்திக்கு சுகா தான் கொடுத்துருப்பான். ரித்தியும் மைண்ட் அடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பா. இப்போ எழுப்ப அவன் எழுந்துக்கவே இல்லை. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, போயிட்டு மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திய அனுப்பி விட்டுருப்பான். நெக்ஸ்ட் நீங்க வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் தான் எல்லாமே நடந்திருக்கும். எல்லாரும் ஒரே ரூம்ல ஒன்னா உக்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஃபேஸை கப் பண்ணி உனக்கு சும்மன் பண்ண வேண்டாம், எப்பவுமே நான் தானே சொல்வேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு, எனக்கு மாமா வேண்டாம் அப்படி சொல்ல அவளும் இல்லைக்கா எனக்கு வேண்டாம்க்கா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லைக்கா அப்படிங்கிறத ஜமன் கேட்டுட்டே நின்றுருக்கான். நெக்ஸ்ட் நீங்க ரித்தியை பார்த்தா உனக்குமே சிக்கி மாமா வேண்டாம், உன்னை நான் கூட்டு போறேன்னு சொன்னல, இதுக்கப்புறம் நீ அங்கே போக வேண்டாம், இதுக்கப்புறம் நீ அக்கா கூடவே இருக்கலாம். ரித்தியும் அழுதுட்டே எனக்கு மாமா வேண்டாம்க்கா வேண்டாம், அவர் என்ன பிளாக்மெயில் பண்றாரு அப்படிலாம் அழுதுட்டே சொல்லுது. ஜிக்கவும் கேட்டிருப்பான். நீங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி எனக்குமே யாருமே வேண்டாம், நீங்க மட்டும் போதும் அப்படின்னு அழுதுட்டே சொல்லியிருப்பீங்க. 3 பேரும் சைலண்டா கேட்டுட்டே இருக்க சுகா நீய பார்த்த கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கா. ஒரு 3-4 டேஸ் போட்டும் 3 பேரும் நார்மல் ஆயிடுவாங்க, இப்போ போயிட்டு சண்டை போடாதீங்க டீ சொல்ல இவன் போய் உட்காந்துக்கிட்டான் ஒரு கார்னர்ல. தலையில கை வச்சுக்கிட்டான். அவனுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு கைக்கு எதுவும் ஆகல அப்படி அவனுக்கு அதுவே போதும் அப்படி தோணுது. விட்டு போயிடுவா அப்படி சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி வச்ச பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சிட்டோம் அப்படி தோணுது. சைலண்டா உட்காந்துருக்கான் ஜேகே. அவன் சைலண்டா உட்காந்துருக்கான்.
ஜேகே, என்னதான் ரித்தி மேல அவனுக்கு லவ் அப்படி இல்லைனாலும் அவங்க கூட நீங்க இருந்திருக்கீங்க. ஒரு 2 வீக்ஸ் அப்படின்னாலும் கூட ஹாப்பியா இல்லைனாலும் நீங்க அவனோட ஒய்ஃப், அவனுக்காக அவன் வீட்டுல இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஏன் தெரியல, இப்பயும் அவன் லைஃப் எம்டியா இருக்க மாதிரி தோணுது. கடைசி வரைக்கும் நம்மளுக்காக யாருமே இல்லைல்ல அப்படி தோணுது. சைலண்டா இருக்க வி எல்லாரு மேலேயும் அஃபெக்ஷனா இருப்பான். இப்படி சொல்லி இருக்கப்போ அவனுக்கு எல்லாமே ஓடுது. அவசரப்பட்டு கூடாது ஜெமன், அதனால இப்படி இருக்கும். இப்போ ரித்தி சிக்கு கூட போடலன்னா சிக்கி ஃபீல் பண்ணுவான்ல, ஏன் நீ இப்படி பேசினா, கடைசியா நம்மள நம்பி இருப்பான்ல, அவன் நம்பிக்கையை நம்ம உடைச்சிட்டோம்ல அப்படி தோணுது. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தோணுது. இப்போ நம்ம கூட வரலன்னா இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு தோணுது. கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போனான்னு தெரிஞ்சிடும், அத்தை கஷ்டப்படுவாங்களா அப்படி தோணுது. அவனுக்கு நிறைய ஓடுது. அவன் சைலண்டா உட்காந்துருக்கான். அடிக்கடிக்கு சுகா மட்டும் அந்த ட்ரிப்ஸ் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, டேப்லெட் என்ன போடணும் அப்படிங்கிறத சொல்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஜியா உங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. தங்கச்சிக்கு ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத. அவளை பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் ஏதாவது கொண்டு வரட்டுமா? அது இல்லை, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தேங்க்ஸ் கேட்டதுக்கு. என்ன ஒயன், நான் உன்னை சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன். உங்கள் மாமா மேலே தானே உங்கள் 3 பேருக்கும் கோவம். என் மேலே ஏதாவது கோவமா என்ன? நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு உங்கள் மாமா மேலே கோவம்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கோங்க. என்ன இப்படி பார்க்க வேண்டாம். நான் ஒன்றும் டெய்லிலாம் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லலை, இப்போ மட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன்னா நான் எப்போ வருவேனே தெரியாதா? பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சிடுறான். நீங்கள் 3 பேரும் உள்ளே உட்காந்துருக்க. ஃபுட் அவ தான் கொண்டு வரா. 3 பேருக்கும் ஃபஸ்ட்டு ரியாவுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்க. ரியா சரி ஓகே சாப்பிட்டுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ கிளம்புறா. வெளில போன உடனே ஜியானுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா. அவனும் பார்க்குறான். வயனை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் கூட. அது என்னால் முடியாது. என்னடி நீ எப்படி சொல்கிற? நீ சொன்ன உடனே கேட்டால, இது கேட்பா. அது அவளோட லைஃப். நீங்கள் 3 பேரும் பேசிக்கோங்க நீ சொல்லிட்டு அவள் ஜம்மனை பார்த்தா, எல்லாம் நீங்கள் பண்ண ப்ராப்ளம் தானே, ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீயை மட்டும் ஹக் பண்ணிட்டு பார்த்துக்கோ வீ, நான் கிளம்புறேன் வீணா வாங்கிறது. கிளம்ப வீட்டு ஒரே பார்த்துட்டுருக்கான். அன்னைக்கு டே அப்படியே போட்டு நீங்கள் 3 பேர் கூட சாப்பிட்ருப்பீங்க போல, வெளியே இருக்க 3 பேரும் சாப்பிடவே இல்லை. வீ கூட கொஞ்சம் ஓகே, 3 பேரும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். ஜேகே அந்த அளவுக்கு பிடிப்பு இல்லைனாலும் ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்க தான் செய்யுது, பட் வெளியே காட்டிக்கல. ஜமான் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கு. அவன் காதுக்குள்ள கூடலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அது கண்டினியூஸாக ஓடுது. ஆமாம், இவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த சைக்கோ கூட அப்படி அவனுக்கு தோணுது. எல்லாத்தையுமே அவன் மைண்டில் திங்க் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. வீட்டுக்கு போனால் பாரு அம்மாவுக்கு என்ன சொல்கிறது தெரியல, அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல, வீட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படி நிறைய ஓடுது. உங்கள் அப்பா உங்கள் மைண்டில் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம், என்ன பண்ண போகிறோம் அது மட்டும் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த டைம் சுகா வர, ரியா இப்போ கையில் எப்படி இருக்கு, ஓகேவா? ஓகே. எங்கேயாவது பெயின் இருக்கா? எங்கே மட்டும் லைட்டாக இருக்கு, மட்டும் அசைக்க முடியல. இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், நீ ஓகே ஆகிடுவேன். தலையாட்ட சுகாவும் இன்ஜெக்ஷன் போடுறான். உங்களுக்கு லேசாக வலிக்குது, தேய்ச்சி விட்டுறீங்க. ரியா இப்போ பெயின் எப்படி இருக்கு, ஓகே இல்லை நீ? எனக்கு ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் பாரு நான் கழுவி அசைக்கிறேன், நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. உங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவர் க்யூர் ஆகிட்டா அப்படி சொல்ல, நீங்களும் சுகாவை பார்க்குறீங்க, கொடுக்குற டேப்லெட் மட்டும் போடுது, எல்லாம் க்யூர் ஆகிடும், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோ தலையாட்ட சுகா அங்கேருந்து வெளில போகிறான். ரியா ஓகே இல்லைடா, அதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஜம்மனை பார்த்தா, போய்ட்டு ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ண சொல்லு. எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்டா? இன்றைக்கே கூட கூப்பிட்டு போகலாம், நீங்கள் எப்போ கன்வின்ஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இங்கேயே வச்சுருக்குங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன், இல்லைனா எப்பயும் அனுப்பி விட்டுருப்பான், சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணுற வழியை பாருங்க அப்படின்ட்டு சுகாங்கிறது கிளம்ப ரியாவை போய்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். பொறுமையாக எழுந்துக்கிறான். பார் எல்லாருமே கோர்ட்டில் இருக்காங்க, திட்டினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்புறம் என்னடா அப்புறங்கிற, இவனை லவ் பண்ணிட்ட என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா?
ஜேகேக்கு கடுப்பா இருக்கு. அவ சைலண்டா எழுத நிக்கிறான். ஜம்மன், இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ஏன்டா மறுபடியும் இப்படி பேசுற நீ? அவனை லவ் பண்ணிட்டான். தெரியாத மாதிரி நடிக்காத வி. எனக்கும் தெரியும்ல. உன் இப்போ பொண்டாட்டிடா, உன் பொண்டாட்டி. இருக்கட்டும் ஜம்மன். சரி, ஆ, நீ சொன்ன மாதிரியே ஊர் வீட்டுக்கே வர. உள்ள படுக்கிறதுக்கு என் பொண்டாட்டி அவ தான் அட்மிட் ஆயிருக்கா. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னா இவன் எதுக்குடா வெயிட் பண்ணுறான்? சொல்லி மூடல. ஜெய்க்கு கூட்டு பிடிச்ச இதுதான்டா, இதுதான் மைனஸ், இதுதான் எல்லாம் ரியாவுக்கு சூர்த்தி ஆக மாட்டேன். இதுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு. அப்படிலாம் சொல்ல சிரிச்சுட்டே பாத்தியாவே அங்கே சொன்னேன் இங்கே கோவம் வருது, இங்கே சொன்னா அங்கே கோவம் வரும். நீ அதை பார்த்ததே இல்லைல்ல. பட் நான் பார்த்துருக்கேன். அப்படி சொல்ல ஜிக்கு இன்னும் கோட்டை இறுக்கமா பிடிக்க நடுவில் பூந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறான். என்னமாச்சும் 2 பேரும் சும்மா இருக்கீங்களாடா? 2 டேஸ்டா, 2 டேஸ் வெளியே போயிட்டு வந்தா அதுக்குள்ள எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பிரிச்சு விட என் சவுண்ட் கேட்டு சுகா வரான். ஹாஸ்பிட்டல்ரா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன ஜமான், ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மாதிரி சண்டைலாம் போடக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. ஜெய்க்கும் ஜமானை பார்க்க ஃபர்ஸ்ட் அவன் தானே சண்டையை பிரிச்சு விட்டுருப்பான். இல்லை, இது வேலைக்காகாது. நான் என்ன நினைச்சேன்னா எப்படியாவது நீங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்க 3 பேரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். நீங்க அதை பண்ற மாதிரிலாம் தெரியல. அதனால தாண்டா இவங்களை டிசைட் பண்ணாம நான் வச்சிருக்கேன். அவளுக்கு ஓகே, வீட்டுக்கு போனாலே ஓகே ஆயிடும். உங்ககிட்ட இருக்கிறத விட அவங்க தனியா இருந்தாலே நிம்மதியா இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி. சுகா உங்க ரூமுக்கு வரான். நீதான் சும்மா இருடா கொஞ்ச நேரம், ஏன் அப்படி பண்ற கேட்டுட்டே இருக்க. சுகா டோர் ஓபன் பண்ணிட்டா. ஆன் த ஸ்பாட் வி சைலண்ட் ஆயிட்டா. உள்ள வர நீங்க என்னாச்சா? இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணுமா? ஒன்றும் இல்லை, 2 டேஸ் இங்கே இருந்துட்டீங்க, போதும். வீட்டில் கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிட்டு கொடுங்க. அவள் கை இப்போ ஓகே தான். அப்படியா, வீட்டுக்கு போடலாம்ல? தாராளமாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு. சுகா ரூம்லேருந்து வெளில வரா. எதுக்குன்னு அப்படி பண்ண? எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட இருக்கிறத விட தனியாக இருந்தாலே நல்லா இருப்பாங்க போல. போயிட்டு நீங்கள் எப்படி சண்டை போட்டிங்களோ அதே போல் உங்கள் வேலையை பாருங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பிட்ட. வீக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி, எத்தையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வரான். நான் காலேஜில் இருந்தேன்னா அப்படியே கொண்டு வந்துட்டேங்க்கா பேக்கை அப்படின்னு ரித்தி அவள் பேக்கை கட்டா. பாதி திங்ஸ் அதில் போட்டுக்கிறீங்க. சரி, உன்னால கையெல்லாம் அசைக்க முடியும்ல? அசைக்கலாம் முடியுதுக்கா. இங்கே பார், ஃபிங்கரை கூட மூவ் பண்ண முடியுது. பட் லைட்டாக பெயின் இருக்கு. அதான் சொன்னார்ல டாக்டர், பேர் கூட என்ன நினச்சேன் மறந்து போச்சே. சுகா அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகணும்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். ரித்தியோ ஆமாக்கா, ட்ரீட்மெண்ட் தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் சொல்லிட்டு இருக்க. வி வரான். நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஏன் பார்க்குறீங்க? பயன் மாமா எனக்கு கிளம்புறோம். எங்கே கிளம்புறீங்க? ஒரு நிமிஷம் இருடே அப்படின்னு உங்ககிட்ட வர. மாமா ஐம் சாரி. எதுக்கு சாரிலாம் கேட்குறேன்? அப்போ கன்வின்ஸ் ஆகிட்டியா? சாரிலாம் நீ கேட்கக்கூடாது பயன், நான் தான் கேட்கணும். அது இல்லை மாமா, கண்ணா பின்னான்னு பேசிட்டேன், அதுக்கு தான் சாரி. அதுக்கு என்ன, என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ கோவமாக இருந்தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு உங்கள் பேக்கில் அவன் கையை வைக்க. ப்ளீஸ் மாமா, அக்கேன் என்ன அப்படி பேச வைக்காதீங்க. அவன் உங்களே பார்க்க போதும். போதும்னா என்னடி? போதும்னா போதும், புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர. முன்னாடியே ஏன் வரா, ரித்தியும் வரா. நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. பீ தான் கன்வின்ஸ் பண்ணுறான். ஜமன் ஏவை பார்த்துட்டே இருக்கான். உள்ளுக்குள்ள அவ்வளோ பெயினாக இருக்கு. வெளியே காட்டிக்காம கெத்தா மெயின்டைன் பண்ணுறான். ஜேகே ரித்தியை கன்வின்ஸ் பண்ண கூட ட்ரை பண்ணல, அப்படியே நின்றுருக்கான். நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ட்ரன்ஸும் வந்துட்டீங்க. நெல்லு வயல் ஏதாவது புரிஞ்சுக்கிறியா? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகும்? என்னடி அசால்ட்டா இப்படி பண்ணிட்டு போற? சரிங்க பாரு, இதுக்கப்புறம் இது போல ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. உங்களை எப்படி அம்மா நான் நம்புறது? சரி, நான் அங்கே வந்துட்டேன்டி, சுச்சுவேஷன் உனக்கு புரியும்ல. நானும் டென்ஷனாக இருந்தேன். நான் இங்கே இருந்தாலாச்சும் எவ்வளோ பெரிய சீரியஸாக ப்ராப்ளம் வருமா? இல்லை, பாதிலே நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்புறோம் மாமா, ப்ளீஸ். மாமாவுக்கு தெரியாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்ன, பெரிய மாமாவுக்கு தெரிஞ்சிரும் பயப்படுறீங்களே, அவருக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்க. அவன் ரியா ரித்தி அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி ஜெகே அப்படி சொல்லிட்டு நின்றுருக்காங்க. எனக்குமே என் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பா என் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க யாருக்கும் தெரியாம பார்த்துக்கலாம்.
சரி, நீ சொல்கிற போலவே நானும் வரேன். இப்போ நான் ஜமன் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன். போன உடனே கேட்பாரு எங்கன்னு. என்ன பதில் சொல்லட்டும்? நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, உங்கள் வீட்டுக்கு போகாம எங்கே போவ? கொஞ்சம் திங்க் பண்ணுவேன். அமைதியாகிறீங்க, உங்கள் அப்பாவை திங்க் பண்ணுறீங்க, அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஒரு மாதிரி நீங்கள் வியப்பாக்க ப்ளீஸ் சொல்கிறதுக்கு அப்படி சொல்ல நீங்கள் திரும்பி ரித்தியும் ஐயாவும் பார்க்க, ஆமாக்கா, அப்பா அம்மாவை அடித்து கொன்னுடுவார். ரியா சொல்கிறா, ரித்தி வீட்டுக்கு போக வேண்டாம்க்கா, அப்பா பார்த்தாலே பயமா இருக்கும் அப்படின்னு உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறா. அப்படின்னா அதை கபோர்ட்குள்ளேயே இருக்கணும்க்கா. எந்த ஒரு சுச்சுவேஷனும் யாருக்குமே வரக்கூடாது அப்படி தோணுது. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கும் போக முடியாதா? கூப்பிட்றான், அங்கேயும் போக பிடிக்கல. உங்கள் தங்கச்சி 2 பேரையும் உங்களால் பிரியவும் முடியல. அலையாக வருது. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வர அல்லாதாடி பாருவேன். இதுக்கப்புறம் இப்படி ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். சொல்கிறத கேளு. நீங்கள் குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்க. ரியா உங்கள் கையிலேருந்து அவள் கையை எடுத்துட்டா, ரித்தியும் அவள் எடுத்துட்டா. 2 பேரையும் பார்க்க நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம்க்கா அப்படி சொல்ல சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. சரி, இங்கே நில்லுங்க, கார் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு அவன் கார் கொண்டு வரான். 3 பேரும் ஒரே காரில் ஏறி உட்காடுறீங்க. நெக்ஸ்ட் அவன் ரித்தியை கூட்டு ஜிக்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான். நீங்கள் அவகிட்ட ஃபேஸுக்கு பண்ணி இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டு என்னால் தான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கூட அழுதுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்ல நீங்களும் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு பாரு அழகா என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா சொன்ன மாதிரி இது ஃபைனல் தான். இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ளவே லோ ப்ராப்ளம் வராதான். போ, கேர்ஃபுல்லாக போ. உனக்கு எதனா ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உங்கள் கை பிடிச்ச வரி காரில் ஏறு. அவன் கையை எடுத்து விட்டுட்டு பொறுமையாக காருக்குள்ளே உட்காருங்க. மாமா சொல்லுவேன். என்னை ட்ரை பண்ணிட்டு திருப்பிக்குள்ளே பார்க்குறான். ரியா என் கூட தான் இருப்பா, ப்ளீஸ் இன்னும் சொல்லாதீங்க அப்படி சொல்ல சரி சரி, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உங்களை பார்க்குறான். என் தங்கச்சி என் கூடவே தான் இருப்பா, ப்ளீஸ் இன்னும் சொல்லாதீங்களே. ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ட்ரை பண்ணுறான். நீங்கள் ரியாவை பார்த்து நீ என் கூடவே இருக்கலாம். ரியா உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் அவள் கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ரியா மைண்டில், ஆமாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆனது தான் பிடிக்காம மாமாவுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கும். பட் அக்காவுக்கு மாமாவை பிடிக்கும்ல, நம்ம ஏன் இதை திங்க் பண்ணலை? நம்மளுக்காக மாமாவே விட்டு வர இருந்தால அவ ஏன் நம்ம இதை திங்க் பண்ணவே இல்லை? அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அமைதியாக வரா. நெக்ஸ்ட்டு வீட்டில் ஜம்மன் அப்பா இருக்காரு. இவ்வளோவே அப்படின்னு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வரான். ரியாவை எப்படா நீ கூப்பிட்டு வர? இல்லைப்பா, வயனா 2 நாள் ஆச்சுல பார்த்து, அதான் எங்கே இருக்கன்னு கேட்டா. ஸோ அங்கேயே வந்துட்டா. ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணிட்டு வரியா? ஆமாப்பா, ஆமாம், ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வரும். நீ 10 days என்ஜாய் பண்ணுவா. ஓகே, நான் தானே கால் பண்ணி உன்னை கூப்பிட்டேன். ஜம்மன் பையன் ஏதோ பண்ணிட்டுருக்காண்டா. ஜிகே வந்து கத்திட்டு இருந்தான். அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, வந்த உடனே ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் பாரு. சரி உள்ளே போங்க அப்படி சொல்ல ரியா அவர் ரூமுக்கு போகிறா. என்ன பண்ணுற? வா. இல்லைக்கா, என் திங்ஸ்லாம் உள்ளே தானே இருக்கு. சரி இரு, நானே வரேன், எடுக்க ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே கொண்டு வரேன். உன்னால் அப்படி எடுக்க முடியும், எனக்கு அவ்வளோ பெயின்லாம் இல்லைக்கா. இங்கே பாரு, கை அசைக்கிறேன்னா நானே பார்த்துக்கிறேன். ரூமுக்குள்ளே போ. சரி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. ரியா வருவா. உங்கள் ரூமை ரெடி பண்ணுறீங்க. உங்கள் பெட் பக்கத்துலேயே உங்களுக்கும் ஒரு பில்லோ போட்டு வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். ரியா ரூமுக்குள்ளே போக அவளுக்கு அந்த பெட்டை பார்க்கும்போதே சும்மா டார்ச்சர் பண்ணியிருப்பா இல்லையா, அது மைண்டுக்கு வருது. ஒரு மாதிரி பயம் அவளே மருந்து கையில் ஒரு மாதிரி ஷேக் ஆக ஜமன் ஒரு கார்னரில் இருக்கான், பார்த்துட்டே இருக்கான். அவள் பயப்படுறத அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. திரும்பிக்கிட்டான். இதுக்கப்புறம் ரியாவை எதுவும் பண்ணக்கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டே கடகடன்னு அவள் கபோர்ட் கிட்ட போயிட்டு
டேப்லெட் எடுத்து போடுறான். அந்த சவுண்டு கேட்டு ரியா திரும்பி பார்க்க அவனு அந்த ரூமுக்குள்ள இருக்கான். அவளுக்கு தெரியுது. பெருசா எதுவும் கண்டுக்கல. அக்காவும் வியும் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் நம்ம போகவே கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த பெட்ல உட்காருங்க. எழுந்துடல மாதிரி போய் நொதுக்கும். அவன் தானே உன் புருஷன், கூப்பிட்டா எப்போ வந்தாலும் போயிடுவல்ல அப்படி சொன்னது காத்துல விழுது. அதை சொல்லும் போதே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான். அது பெட்ல டை இன்னுமே இருக்கு. அது எல்லாம் பார்க்க பார்க்க பயம் வருது. டக்குனு பெட்டை விட்டு எழுதுக்கிறீங்க. அது சும்மா நோட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளேருந்து வெளில போகணும், அப்போதான் அவன் நார்மலாக இருப்பா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு வர டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டான். இல்லையா பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன் வப்பலாம். ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் 2 பேரையும் பார்க்க எதுக்குக்கா, நான் இங்கேவே இருப்பேன்ல, நான் தான் வீ மாமாட்ட சொல்லிட்டேன்ல வப்பலாம். இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும். ஒன்று யாரையும் நம்பி விட முடியாது. வா இப்போ நான் வரைக்கும் போதும். ஜிம்மன் சைலண்டாக இருக்க. நீங்கள் ரியா கை போட்டு எழுத்து குறுமுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. இங்கே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு பெட்லாம் காட்டுறீங்க. எங்க வா படுத்துக்கோ. நீங்கள் உட்காந்துட்டு அவங்க சொல்லி பக்கத்தில் தட்டி கட்டுறீங்க. அவளும் உங்கள் பக்கத்தில் உட்கார. எனக்கா நீ இங்கே போயிட்டு போட்டிருக்கியா அப்படி சொல்லிட்டு அவள் உங்களை பார்க்க ஆமான்னு தலையாட்டுங்க. சரி ஓகே நான் இங்கே இருப்பேன். நீங்கள் மாமாவும் அந்த ரூமில் இருங்க. அங்கேயா நானும் உங்க கூட தான் இருப்பேன். அக்கா எங்கே பாரு, எனக்காக ஒன்றும் நீங்கள் இருக்க வேணாம். மாமா உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அங்கே போ, பேசாத, சைலண்டாக படு. அக்கா தூக்கம் வருது படுறியா சொல்லிட்டு சைலண்டாக படுத்துக்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நம்மளுக்காக இப்படி பண்ணுறாளா, அங்கே தான் இருப்பாளா, பெட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கா, நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காளே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் சைலண்டாக படுத்துக்கிட்டா. அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீ வந்து பார்க்குறான். சரி ஓகே வீட்டுக்குள்ளே இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். 3 டேஸ் போதும் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் டைமு ஒரு 3 பேருக்கும் கால் வருது. அடித்து பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க. அம்மா என்ன ஆச்சு, அம்மாக்கு எதுவும் கீழே வந்துட்டாங்களா சொன்னீங்க அப்படி சொல்ல பின்னாடி ரியா வரா, ரித்தியும் வரா, உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அக்கா உனக்கும் ஃபோன் வந்துச்சா, உனக்கும் ஃபோன் வந்துச்சா அப்படின்னு 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க. ஆமாவன் மப்பலாம் அப்படின்னு கூட்டு போறான் அம்மா கிட்ட. அம்மா கீழே விழுந்திருப்பாங்க போல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அம்மா இருக்க ரூமுக்கு போக அம்மா ரூம்ல இருக்காங்க. உள்ள போயிட்டு அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு, அம்மா எழுதுருமா. நீங்க உங்க அம்மா ஃபேஸ்லாம் டச் பண்ணி எழுப்ப ட்ரை பண்றீங்க. ரியா ரித்தி 2 பேரும் அல்ல பாருங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் வெளில போங்க அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு, இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணல, கொஞ்சம் வெளியே போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளில வாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கைப்பிடிச்சி வெளில கூட்டு வரான். நீங்க வெளில வரீங்க. கீழே தானே விழுந்துட்டாங்க, ஏன் அப்படியே இருக்காங்க, எழுதுக்கு கூட மாட்டேன்றாங்க மாமா அப்படின்னு நீங்க வீக்கிட்ட சொல்ல எனக்குமே தெரியல, பயமா தான் இருக்கு, அமைதியா இரு அப்படி சொல்லிட்டுக்க. அப்பா இப்போ வராரு. அப்பாவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் கையெல்லாம் நடுக்குது. இங்க ட்ரெஸ் பிடிக்க ஏதோ வெட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க ட்ரெஸ்ஸையும் உங்க கையும் பார்க்க 2த்துலயுமே பிளட்டா, இது எங்கிறது வந்துட்டா அப்படி திங்க் பண்ணும் போது இப்போ நீங்க அம்மா கிட்ட போயிருப்பீங்க இல்லையா, அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம். கை 2ம் ஃபேஸ் கிட்ட வச்சு பிளட் அப்படின்னு அந்த பிளட் பாக்குறீங்க. அப்பா அவங்க 3 பேரையும் பாக்குறாரு. உங்க கண்ணு அவர்கிட்ட தான் போகுது, ஏதோ பண்ணியிருக்காரு அப்படி தோணுது. ஸோ நீங்க அவர்கிட்ட போயிட்டு அம்மாவை என்ன பண்ணீங்க, அவர் பொறுமையா உங்களை திருப்பி பாக்குறாரு. பின்னாடி அங்கிள் வர அப்பா கல்லு விடுது. காஸ்ட்லியோட அப்பா நின்னுட்டு இருக்காரு. உங்ககிட்ட பென் பண்ணி வாயா மூடிட்டு சும்மா இருக்கியா, அம்மாவை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் திருப்பி வீவோட அப்பாவை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பயந்துட்டால, அதான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்க கையை பிடிக்க அந்த கையை தட்டி விட்டுட்டு கையில பார்த்தீங்களா அவ்வளோ ரத்தம், யாருது தெரியுமா, அம்மாது. அம்மாவை என்ன பண்ணீங்க, ஐயன் பண்ணி அம்மாட்டா தொலைச்சிருவான். வா கையை பிடிக்க உங்க அப்பா உங்க கையை பிடிக்க நீங்க அந்த கையை அக்கைன்னு தட்டி விட்டுட்டு இது அம்மாவோட ரத்தம், நீங்க தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அம்மாவை, சொல்லுங்க
அம்மாவை என்ன பண்ணீங்க? உங்கள் கையை ஒரு ப்ரெஸ் பண்ண வலிக்குது. உங்கள் 2 பேரையும் எல்லாரும் பார்க்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டேன்ல, நீங்கள் செய்ய சொல்கிறதெல்லாம் பண்ணல, அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி கேட்டுட்டு இருக்க மவனை உங்கள் அம்மாவை இந்த அளவுக்கு கொண்டு வர தெரிஞ்சு எனக்கு கூட்டத்தில் 5 நிமிஷம் ஆகாத, ஒழுங்கா கையை கீழே இறக்கிடு அப்படி சொல்ல பொறுமையாக உங்கள் கையை கீழே இறக்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா இப்படி ஆயிட்டால கொஞ்சம் எமோஷ்னலில் பேசிட்டான் அப்படின்னு உங்கள் அங்கிளை பார்த்து சொல்லிட்டு திரும்பி அந்த பயம் உன் உடம்புல எப்போவுமே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், அம்மாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு உங்கள் ஷோல்டரில் கை போட்டுறாரு. ஒரு மாதிரி இருக்கு, நடுக்குறீங்க. பயம் அவருக்கு கை போட்டிருக்க நீங்கள் ஒரு மாதிரி ஒடுங்கி நிற்கிறீங்க. அவரை டெஸ்ட் பண்ண மாதிரி தள்ளி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு மாதிரி நின்றுருக்க. இது என்னமோ தெரியல, வீக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் உங்களையே பார்த்துட்டு இருக்கான். கிட்ட வரலான்னு போக டோர் ஓப்பன் பண்ணிட்டு டாக்டர் வந்தாச்சா. எல்லாரோட ஃபோக்கஸு டாக்டர் மேலே இருக்கு. நீங்கள் அவங்க அப்பா கையை தட்டி விட்டுட்டு, டாக்டர் அம்மா கை எப்படி இருக்கு நீங்கள் கேட்கும்போது உங்கள் சிஸ்டர் 2 பேரும் உங்கள் 2 பேர் பின்னாடி தான் இருக்காங்க. அவங்க நிஜமாலுமே கீழே தான் விழுந்துட்டாங்களா என்ன? நீங்கள் சைலண்டாக திரும்பி அப்பாவை பார்க்குறீங்க. இல்லைங்க, அவங்க பாடியில் இருக்க இன்ஜுரியெல்லாம் பார்த்தா இல்லை விழுந்த மாதிரிலாம் தெரியல. இல்லை டாக்டர், அவ வலிக்கு தான் விழுந்துட்டான். ஏதோ சோப்பு நேரம் இருந்திருக்கும் போல வலிக்கு விழுந்துட்டான். நீங்கள் யார்? அவன் என் ஒய்ஃப் தான். எனக்கு உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்கு. அந்த போலீஸ் கேஸ் ஆச்சு. அவங்க வந்து காத்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அப்பாவுக்கு அவ்வளோதான் தூக்கி வரி போட்டுருச்சு. அங்கு டாக்டர் என்ன சொல்கிறீங்க? அப்போ கீழே விழுன்னா அவங்க யாரும் போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. அவங்கள அடிச்ச மாதிரி தான் இருக்கு. தலையில தான் நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க. பிள்ளை எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. ஸோ போலீஸ் வரணும். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த டைமில் வந்துட்டு இருப்பாங்க. எல்லாரோட பார்வையும் இப்போ அப்பா மேலே திரும்ப அவ்வளோதான். 3 பேரும் அழ ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு எல்லாமே அம்மா மட்டும்தான். அம்மாக்காக தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டீங்க. அம்மா இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படி தெரிஞ்சு 3 பேருக்குமே தெரியும். அப்பா அவங்க அம்மாவை அடிப்பாங்க, சம்டைம்ஸ் 3 பேரையும் அடிப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அப்பாவால் தான் இப்போலாம் ஆயிருக்கு. உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. வந்துட்டு இருக்க வீரோட அப்பா டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க அப்பா திணறாரு. 3 பேரும் செல்லண்டா அங்கிளை பார்க்க அவ விழுந்துட்டா. வெல்லும் போது தலையில கூட அடி போட்டிருக்கோம்ல. இந்த டாக்டருக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டருக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்றோம். இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கா அங்கிள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. இப்போதானே அம்மாவை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பாரு. இந்த அளவுக்கு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா இவருனால அம்மாவுக்கு ஏதாவது ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. 3 பேரும் அதை தான் திங்க் பண்ணிருக்க. டாக்டர் சொன்ன மாதிரி போலீஸும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பேஷண்ட்டை போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் பார்க்கும்போது தெரியுது. ஸோ வெளில வந்து உங்களோட ஹஸ்பண்ட் யாரு, உங்க அப்பாவும் முன்னாடி போக என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியல சார், விழுந்துட்டா. எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் போய் பார்த்தேன், தலையில் அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் என் ஒய்ஃபோட அண்ணாவுக்கு கால் பண்ணேன். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். உங்க அப்பா சொல்றதால அவங்களும் சைலண்டே கேட்டுட்டு இருக்காங்க. பட் அவர் சொல்றத எதுவும் அவங்களால நம்ப முடியல. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, பேஷண்ட் கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவங்கள சும்மா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கிருந்து கிளம்ப நீங்க சார் ஒரு நிமிஷம். அந்த போலீஸ்காரன் திரும்பி உங்களை பார்க்க கம்ப்ளைண்ட் 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 பண்ணலாமா? என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல கம்ப்ளைண்ட்? உங்க அப்பா உங்களை பார்க்குறாரு முறைச்சிட்டே. இவர் மேல கிருத்திக்கு பயம் வருது. அக்கா என்ன பண்ற? எனக்கு நாளைக்கு அப்படியே சும்மா இருக்கிறது, அம்மாவை ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ சொல்லிட்டு இருக்க. போலீஸ்காரங்க கிட்ட வந்து இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாம அடுத்த உடனே உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அம்மா எழுந்துக்கிட்டோம். அவங்க வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்றேன் சொல்ல நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்களா? பாருங்க மேடம், உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாம உங்களால இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்பா உன்னால ஒன்றும் புட்டுக்க முடியாதோ சைலண்டாரு அப்படி சொல்றாரு. அந்த போலீஸ் அங்கிருந்து நடந்து போக சார் ஒரு நிமிஷம் கைன்னு கூப்பிடுறீங்க. வீ வரா பையன் அதான் அவங்க சொல்றாங்களே என்ன நடந்திருக்குன்னு தெரியாம. இல்லை மாமா,
எனக்கு அதெல்லாம் புரியாது. அப்படி சொல்லிட்டு நீங்க இவரு என்ன அபியூஸ் பண்றாரு, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படி சொல்ல, இவ்வளவுதான் உங்க அப்பா மூஞ்சில இருக்க பீதி திரும்பி பார்த்து ஐயான் கையை பிரஸ் பண்ண இதை பாக்குறான். அங்கிள் அவ கை விடுங்க, எனக்கு வலிக்குது, எங்க அப்பாவை பார்க்க கையை விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்து விடுறான். இல்லதையா சின்ன பொண்ணுல அவளுக்கு புரிய மாட்டேங்க. போலீஸ் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா, அதை பாரு புரும் ஏதோ சீரியஸா சொல்றாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைன் பண்ண போறாங்க. அதனாலதான் அப்படி சொல்ல உங்களுக்கு எல்லாமே லேட்டா இருக்குல்ல, நான் சீரியஸா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு போலீஸ பார்த்து நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இவர் என் அம்மா கூட இருந்தாரு, கண்டிப்பா இவர் என் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்கார உங்களே பார்க்க சின்ன வயசுல இருந்து உங்களை அப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறீங்க போலீஸ் முன்னாடி. எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அது வரைக்கும் நீங்க யாருக்கிட்டயுமே சின்ன விஷயம் கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, எல்லாத்தையுமே சொல்ல அவ்வளவுதான். உங்க அப்பாக்கு நல்லா வகையா மாட்டிக்கிட்டோம், இதுல இருந்து வெளியே போகவே முடியாது நல்லா தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஒரு பயத்தோட நிக்க எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கா அப்படி